ஹலோ, டேய் மாப்பிள்ள, நான் வந்துட்டேன்டா. நீ எங்க இருக்க? ஸ்டேஷனுக்கு வெளில தான்டா இருக்கேன். பார்த்துட்டேன்டா, இந்த வரேன். டேய் மாப்பிள்ள, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இருக்காங்க. வாங்க சிஸ்டர். இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. சென்னைக்கு தான் போகலான்னு நினச்சேன். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் திரும்ப எல்லாரையும் பார்க்குற தைரியம் எனக்கு இல்லைடா. அதான் உனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன். ஏய் விட்றா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வீட்டுக்கு போவோம். வாங்க சிஸ்டர். வா மாப்பிள்ள, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த ஏரியா இப்படி தான் மாப்பிள்ள, எப்போதுமே ஜேன்னு இருக்கும். வாங்க. இங்கே தமிழ்நாட்கள் நிறைய பேர் இருக்காங்க மாப்பிள்ள, அதனால பயப்பட தேவையில்ல. ஏதாவது ஒன்றுனா அவங்க வந்து நமக்காக நிற்பாங்கடா. வா. என்ன அங்கேயே நின்றுட்டீங்க? வாங்க. வா மாப்ள. இதான் மாப்ள வீடு. வாங்க. சாரி மாப்ள, நீ திடீர்னு சொல்லிட்டியா, அவசரத்துக்கு வேற வீடு எதுவும் கிடைக்கல. பரவாயில்லண்ணே, வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய் என்னடா, நீ என் ஃப்ரெண்டு. உனக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப உன்னை விட்டுற முடியுமா? நான் வேலை தேடி வெளியூர் போறப்ப என் கையில காசை கொடுத்து வண்டி ஏற்றி விட்டது நீனு. அதுக்கெல்லாம் நான் என்ன தேங்க்ஸாடா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சரி மாப்ள, நான் வரேன்டா. நீ இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேற, அதை அப்படியே கொடுத்துட முடியுமான்னு தெரியல. நீ தேவையில்லாம பயப்படாத பாரதி. எல்லாத்தையும் விட நீ என்ன நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் நான் உன் கூட வந்தேன். ஏய், என்ன சின்ன புள்ள மாதிரி? பாரதி, என்னடா இதெல்லாம்? வீட்டுக்கு தேவையான ஜாமானுங்க தான். உனக்கு எதுக்குடா இந்த சிரமம்? சிரமம் இல்லடா, இது தங்கச்சிக்கு அண்ணனோட சீர். இதுக்கெல்லாம் காசு எதுரா? கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்தேன்ல, அதை சேட்டு கடையில ரெஸ்ட் எடுக்க விட்டுருக்கேன். அப்புறம் மாப்ள, வேலைக்கு பேசிட்டேன். சலூன் கடையில தான்டா வேலை. ஏற்கனவே இருந்த பையன் திடீர்னு ஊருக்கு போயிட்டானா. நல்ல நேரம் ஓனர் உன்னை வர சொல்லியிருக்காரு. தமிழாளு தான், ரொம்ப நல்ல டைப்டா. இந்தா, இத செலவுக்கு வச்சுக்கடா. ஏய் சுமர்ரா, ஒன்றும் வேணாம். டேய் புடிங்கிறல்ல. அதான் 2 நாள் இருக்குல்ல, தங்கச்சி எங்கேயாவது வெளியே கூட்டு போ, துணிமணி எல்லாம் எடுத்து கொடுறா. சரி மாப்ள, நான் வரேன்டா. சரிடா. அண்ணே, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா எந்திரிங்க, என்ன பண்றீங்க? பெத்தவங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆசீர்வாதம் பண்ண கூட எங்களுக்கு இப்ப யாரும் இல்லைன்னு. ஏமா, நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. பாரதி,
என்னடா இதெல்லாம்? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். நடந்ததை பத்தி யோசிக்காம சந்தோஷமா அந்த லைஃப் ஆரம்பிங்க. அவளுக்காக இந்த வீட்டுல யார கண்ணீர் விட வேணாம். நான் எழுதி தரேன், அவ எங்க இருந்தாலும் நல்லாவே இருக்க மாட்டான். அவ திரும்பவும் இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்க தான் போறான். அவன் நிச்சயம் அவளை நடு தெருவுல தான் விட்டுட்டு போறான். இது கண்டிப்பா நடக்கும். இந்தாங்க. இந்தாங்களா? என்ன திடீர்னு இப்படி? கல்யாணம் ஆயிடுச்சுல. ஓஹோ, அப்ப நான் எப்படி கூப்பிடணும்? பவானினே கூப்பிடுங்க. அது என்ன? ஆம்பளை எப்படி வேணாலும் கூப்பிடலாம், பொம்பளை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணுமா? சார், நீங்க பாரதி தான், பாரதி யார் இல்ல. ஒழுங்கா காஃபியை குடிங்க, ஆறிட போகுது. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நான் நினைச்சே பார்க்கலங்க, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும், இப்படி ஒன்னா ஒரே வீட்ல இருப்போம்னு. வாழ்க்கை பெரிய புதிர் தாங்க. ஆனா அதுக்கு பதில் தேடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஓடி போனவங்க வாழ்க்கையில உருப்படாம போயிடுவாங்கன்னு தான் ஊர் உலகமே நினைக்கும். நினைச்சா நினைச்சிட்டு போகட்டுங்க, அதையும் தாண்டி நம்ம வாழ்ந்து காட்டுவோம். ஆனா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எதுவுமே இல்லாம தான் இந்த வாழ்க்கைய ஆரம்பிச்சேன்னு. இப்ப நாமளும் அந்த நிலைமையில தான் இருக்கோம். கண்டிப்பா நாமளும் மேல வருவோங்க. நானும் அதுதான் வேண்டிக்கிறேன் பவானி. அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம வர வரைக்கும் இந்த குழந்தை இதெல்லாம் வேண்டான்னு தோணுது பவானி. இது நாம ஏற்றுக்கிட்டது, அதனால் நாம் கஷ்டப்படலாம். ஆனால் நமக்கு பிறக்க போகிற குழந்தை எந்த கஷ்டத்துலையும் வளரக்கூடாது. நீ என்ன சொல்கிற? நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அத நீங்க சொல்லிட்டீங்க. ஏ பவானி, என்னாச்சு உனக்கு? இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் தான், ஆனா அதுக்காக என் புருஷனை கொஞ்சாம இருக்க முடியுமா? பவானி, பவானி, எங்க போன பவானி? கோயிலுக்கு தாங்க. அப்புறம் கோயில் என்ன வேண்டிக்கிட்டு? முதல் நாள் என் புருஷன் வேலைக்கு போறாரு. வேலையில அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவர்கிட்ட நல்லா பழகணும்.
இந்த வேலையில இருந்து இன்னும் நிறைய பெரிய பெரிய இடத்துக்குலாம் போகணும். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? ம், சரிங்க. என்னங்க திரும்பி வந்துட்டீங்க? சரி, நீயும் வா, சேர்ந்தே போகலாம். நிஜமாவா? நிஜமாதான். அதான பார்த்தேன். அப்படியே என்ன விட்டுட்டு போயிருவீங்களா என்ன? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே, ஞான தங்கமே, ஞான தங்கமே. ஏ திரு, நீ எப்பயா வந்த? ஐயா, நாங்க முன்னாடியே வந்துட்டோம். உங்க பாட்டை கேட்டு அப்படியே மெய் மறந்து நின்னுட்டோம். அதான நம்ம ஸ்பெஷலு. இந்த மாணிக்கம் ராகம் பாட ஆரம்பிச்சா மனுஷ பயல்கள்லாம் சிலையா மாறிடுவாங்க. இதான் நீ சொன்ன உன் ஃப்ரெண்டா? ஐயா, வணக்கம். உன் பேர் என்னப்பா? பாரதிங்க. அருமையான பேரு. இதான் உன் சம்சாரமா? ஆமாங்க ஐயா. ஆமாங்கப்பா. வணக்கம்மா. வணக்கம். முத நாள் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளையாட்டம் ஒன்னு ஒரு ஆள் வீட்டுல இருந்து கொண்டாந்து விடணுமா? ஆமா, இது என்ன கையில கேரியர்? சாப்பாடுங்கப்பா, உங்களுக்கு தான். நீங்க தனியா இருக்கிறதா அண்ணன் சொன்னாரு. அதான் உங்களுக்கும் சமைச்சு நான் கொண்டு வந்தேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, தினமும் நானே கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஓகே தானப்பா? நீ வாய் மணக்க இப்படி அப்பா அப்பான்னு கூப்பிட்டா வேணான்னு சொல்ல முடியுமாம்மா? திரு எல்லாம் சொன்னான், நீங்க வீட்டை மீறி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு. அத பத்தி எல்லாம் ஒண்ணு வருத்தப்பட்டுக்காதீங்க. இந்த உலகத்துல இன்னும் மனுஷனா வச்சிருக்கிறது ரெண்டே விஷயம்தான். ஒன்னு பாட்டு, இன்னொன்னு காதல். உங்க வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தானே செஞ்சிருக்கீங்க, விடுங்க. ஐயா, நீங்க எப்படி நல்லா பாடுவீங்களோ அதே மாதிரி பாரதி நல்லா கவிதை எழுதுவான். அப்படியா? ஆமாங்க ஐயா, கொஞ்சம் எழுதுவேன். அப்ப சரி, நீ கவிதை எழுத, நான் அதை பாட, இந்த சலூன்ல ஒரு சங்கீத கதா காலட்சேபமே நடக்க போகுது. போ. வாழ வந்த இந்த ஊரு அவங்க வாழ்க்கையில விளக்கேத்துங்கிற நம்பிக்கை பாரதிக்கும் பவானிக்கும் வந்துச்சு. வாழ்க்கையில முன்னேறி ரமாதேவி அம்மா கண்ணு முன்னாடி நிக்கணுங்கிற லட்சியத்தோட அவங்க பயணம் தொடர்ந்துச்சு. கிருஷ்ணா, வள்ளிநாயகம் இருக்கார்ல, டெக்ஸ்டைல் ஓனர், அவரோட பொண்ணு கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாரு. மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? வேணுவுக்கு சரியாக இருக்குமோன்னு தோணுச்சு. நடந்ததையே நினச்சி வேணு கஷ்டப்படக்கூடாது. வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அவனோட மனசு மெதுவாக மாற ஆரம்பிச்சிடும். போதும் அத்தை, நீங்க பொண்ணு பார்த்ததும் போதும், என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் போதும். இப்போ ஒரு பொண்ணை பார்த்து அதுவும் கடைசியில ஓடி போய் என் தம்பி மறுபடியும் அசிங்கப்படணுமா? ஜெய், ஒரு தடவை பட்டது பத்தாதா? தயவு செஞ்சு இனி என் தம்பி விஷயத்துல நீங்களா எந்த முடிவும் எடுக்காதீங்க. அது சரியா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. மறுபடியும் இப்படி ஒண்ணு நடந்தா சத்தியமா நான் இங்க இருக்க மாட்டேன். ஏய், என்னடி வாய் நில்லுது? பின்ன என்னங்க,
நானா கேட்டேன் வேணுக்கு பவானிய கட்டி கொடுங்கன்னு? நீங்களா முடிவெடுத்தீங்க. ஆனா அது கரெக்டா நடந்ததா? இல்ல இல்ல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க பாட்டுக்கு பேக்க தூக்கிட்டு கம்பெனி பிசினஸ்னு கிளம்பிட்டீங்க. ஆனா நானும் என் தம்பியும் தானே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறோம். ஏய் வாய் மூடுறி. விட்டா பேசிக்கிட்டே போற. அவகிட்ட ஏன் கத்துற? தம்பி மேல உள்ள பாசத்துல அவ பேசுறா, விடு. இல்லம்மா, அவ சொன்னது ஒரு வகையில சரிதான். நீ சாப்பிடு, உட்காருங்கிறல்ல. அப்புறம் நாளைக்கு லாயரை வர சொல்லு. கம்பெனியோட நிர்வாக பொறுப்பை உன் பேருக்கு மாத்தணும். மா என்னம்மா திடீர்னு? சரிதா சொன்ன மாதிரியே இனி நான் எடுக்கிற முடிவு நிச்சயம் சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. இனிமே நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ. மா என்னம்மா நீங்க? இவ ஒரு ஆளு சொன்னான்னு நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, இது சரிதா சொன்னதுனால இல்ல. இது நான் ஏற்கனவே எடுத்த முடிவுதான். வேணு கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை சொல்லலான்னு இருந்தேன். மா நான் எப்படிம்மா கம்பெனியோட நிர்வாகத்தை தனியா கவனிக்கிறது? அது ஒண்ணும் இல்லடா. வேணுவை கூட வச்சுக்கோ. கம்பெனிக்கு எது நல்லதோ அதை 2 பேரும் பேசி முடிவெடுங்க. நாளைக்கு நான் இல்லைன்னா நீங்க தானே கம்பெனியை ரன் பண்ணணும். மா என்னம்மா? கொஞ்ச நாளைக்கு எனக்கு இதெல்லாம் விட்டு ஒதுங்கி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நீ லாயரை வர சொல்லிடு. மா அத்தை அதுக்குள்ள எழுந்திருச்சிட்டீங்க. போதுமா? அத்தை பெரியத்த கம்பெனி பொறுப்புல இருந்து முழுசா விலகிக்க முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் என் வீட்டுக்காரர் பேருக்கு மாத்த சொல்லி லாயரையும் வர சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். எனக்கு சிரிக்கிற? யார் போன்ல? கம்பெனி பொறுப்புல இருந்து ரமா விலக போறாளாம். எல்லாத்தையும் கிருஷ்ணா பேருக்கே மாத்த சொல்லிருக்காளாம். சூப்பர்க்கா, நீ சொன்ன மாதிரியே ரமாவை ஓரம் கட்டி ஜெயிச்சிட்ட. ஆட்டம் இன்னும் முழுசா முடியலடி. அவளை மறுபடியும் ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். அதான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சே. இனிமே அதுல என்ன பிரச்சனை இருக்கு? வேணு புரியலையேக்கா. வேணு கொஞ்சம் புத்திசாலி. பிசினஸ பத்தி நல்லா படிச்சவன். ரமா இல்லனாலும் அவன் கம்பெனிய கரெக்டா நடத்துவான். வேணுதான் பாதி நேரம் குடியிலே இருக்கானே, அவனால நமக்கு என்ன ஆக போகுது? பாதி நேரம் தானே குடிக்கிறான். இனிமே முழு நேரமும் அவனை அதை மட்டுமே பண்ண வைக்கிறேன். அடுத்த சில வருஷங்கள்ல ரமா கம்பெனி விவகாரங்கள்ல இருந்து முழுசா விலக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மன நிம்மதிக்காக ரமாதேவி கோவில் குளம்னு போக ஆரம்பிச்சாங்க. காயத்ரியோட திட்டப்படி வேணு எந்த நேரமும் போதையிலேயே இருந்தான். கிருஷ்ணாவுக்கும் சரிதாவுக்கும் அடுத்த குழந்தை பிறந்துருச்சு. அவதான் அர்ச்சனா. ரமாதேவியோட குடும்ப நிலைமை இப்படி இருக்க, பாரதியும் பவானியும் தங்களுடைய கடுமையான உழைப்பால சொந்தமா ஒரு சலூன் திறக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்காங்க.
எப்படி இருக்கு முதலாளி? பிரமாதமா இருக்குப்பா. இது வெறும் ஆரம்பம்தான். உன்னுடைய திறமைக்கு நீ இன்னும் பெரிய ஆளாகணும். இது எல்லாமே உங்களால தான் முதலாளி. நீங்க இல்லைன்னா இது எல்லாமே கஷ்டம்தான். நான் எதுவுமே செய்யல. வேலை தெரிஞ்ச உனக்கு நான் வேலை கொடுத்தேன். மற்றதெல்லாம் உன்னுடைய உழைப்புக்கு கிடைச்சது. வாழ்க்கையில எப்ப அடுத்த கட்டத்துக்கு போறதா இருக்கீங்க? அதான் கடை திறந்தாச்சு முதலாளி. விவரம் புரியாம இருக்கே பாரதி. கடை வருமானத்துக்கான பிடிப்பு, அதே மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பு வேணாமா? அட குழந்தையத்தான்ப்பா சொல்றேன். ஏதோ இத்தனை நாள் செட்டில் ஆறதுக்காக இதெல்லாம் வேணான்ட்டு இருந்தீங்க. இப்பதான் சொந்தமா தொழில் தொடங்கியாச்சுல்ல, அப்புறம் என்ன? ஐயோ, வெக்கமா ஐயாவுக்கு? ஆமா, இங்க யார் புருஷன் யார் பொண்டாட்டி? நியாயமா நான் தான் வெக்கப்படணும். அப்படிலாம் இல்லை. ஆம்பளைங்களுக்கும் வெக்கம் வரும், அவங்களுக்கும் அச்சம், மனம், நாணம் இப்படி நிறைய இருக்கு. ஓஹோ. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த வாழ்க்கைக்காக தாங்க நான் ஆசைப்பட்டேன். அது இப்ப எனக்கு முழுசா கிடைச்சிட்ட மாதிரி நிறைவா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இதே மாதிரி எப்பவும் என் கூடவே இருக்கணும். கண்டிப்பா இருப்பேங்க. இந்த பூமியே சுத்துறத நிறுத்தினா கூட நான் உங்களை விட்டு போக மாட்டேன். என் உசுரே நீங்க தான். நான் உங்களை விட்டு போகணும்னா என் உசுரை என்னை விட்டு போகணும். தயவு செய்து அப்படி சொல்லாத. வாங்க சார். வணக்கம் சார். அந்த லோன் விஷயம் என்னாச்சு? பேங்க்ல என்ன சொன்னாங்க? சார், அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு சார். அவங்க கேட்குற ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு நம்மக்கிட்ட இல்லை. சரி, வேற பேங்க்ல கேட்டு பாருங்க. சார், எங்கே ட்ரை பண்ணாலும் கிடைக்காது சார். ஏன் சார்? ஏற்கனவே போன 3 மாசமா ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கல. ப்ரொடக்ஷன் வேற பாதி குறைஞ்சிருச்சு. எந்த பேங்க்கும் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க சார். சார், இது இப்படியே போச்சுன்னா ஸ்ட்ரைக் பண்றதா பேசிக்கிறாங்க சார். பேசாம. ஸ்ட்ரைக்கா? என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கானுங்களா? சார், சம்பளத்தை நிறுத்தி வச்சது நம்ம தப்பு தானே சார். கம்பெனி சரியா போகல, அதனால நிறுத்தி வச்சிருக்கோம். லாபத்துல இருந்தப்ப அள்ளி அள்ளி கொடுத்தோம்ல, அப்பெல்லாம் வாய மூடிட்டு தானே வாங்கிட்டு இருந்தானுங்க. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் மொத்தமா தருவோம் சார். அது வரைக்கும் வேலை பார்க்கறதா இருந்தா பார்க்க சொல்லுங்க, முடியாதுன்னா கிளம்ப சொல்லுங்க. நான் வெளியில இருந்து ஆளை கொண்டு வந்து பாத்துக்கிறேன். இவனுங்களுக்கெல்லாம் நான் பயப்படணுமா சார்? அது இல்லை சார். சார் சொல்றேன்ல, போய் லோன் விஷயத்தை பாருங்க. இவனுங்க போனா வேலை பார்க்க வேற ஆளா இல்ல. போங்க சார். டிரைவர், வண்டி நிறுத்துங்க. இறங்குங்க, போய் வேலையை பார்த்துட்டு வாங்க. ஓகே சார். போங்க சார்.
బాబు అన్నా బాబు. ఎదుకు ఇతను వేగంగా వస్తున్నారు? బాబు నన్ను ఒకడు చంపడానికి వస్తున్నాడు, కాపాడండి కాపాడండి బాబు. బాబాయ్ వచ్చాడు, కాపాడండి సరి, బాబు. సరి, భయపడకండి, రండి రండి. తెలుసురా నువ్వు ఇక్కడే దాక్కుంటావని. నిన్ను నా మీద చేసుకున్నావు కదా, నిన్ను ప్రాణాలతో వదలను. రేయ్ ఆగరా. டேய் ஏன்டா இப்படி பண்ண? அவன் யாருன்னு தெரியுமா? மாசிடா அவன். இந்த ஏரியாவிலே பெரிய ரவுடிடா. அவன் மேல ஏகப்பட்ட கொலை கேஸ் இருக்கு. அவனை போய் கத்தியால கிழிச்சிருக்கியடா. போச்சு, எல்லாம் போச்சு. இல்லடா, நான் தடுக்கலனா அவன் அவரை கொன்னுருப்பான்டா. அதான் என்ன பண்றேன்னு தெரியாம கையை வாங்கிட்டேன். டேய் பைத்தியமாடா நீனு? இது என்ன நம்ம ஊரா? நம்ம இந்த ஊருக்கு பொழைக்க வந்திருக்கோம்டா. ఎదుకుడా தேவையில்லாத ప్రశ్న நமக்கு. ఆ తమ్ముడు కరెక్ట్ గా చెప్పాడు. నువ్వు అనుకున్నట్టు కాదు, వాడు మోసమైన వాడు. తప్పకుండా ఏదో ఒకటి చేస్తాడు. నువ్వు ముందు ఇంటికెళ్ళు. டேய் அதான் சொல்றாங்கல்ல, கிளம்புடா. భవానీ, 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 భవానీ. భవానీ, భవానీ, అక్క భవానీ చూసారా? నాకు తెలియదప్పా. బాయ్, భవానీ చూసారా? లేదు బాబు, నేను చూడలేదు. நீங்க எப்பங்க வந்தீங்க? பவானி எங்க போன நீ? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏங்க? என்ன ஏங்க? உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது? வீட்டில் வச்சுட்டு போறதுக்கு ஃபோன் வாங்கி வச்சிருக்கோம். நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இவ்ளோ பயம்? பயந்து தான் ஆகணும் பவானி. நாம ஒன்றும் நம்ம ஊர்ல இல்ல. இனிமே நீ எங்கேயும் தனியா போகாத. இனிமே அதுக்கான அவசியமே இருக்காதுங்க. என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசுற? கரெக்டா தாங்க பேசுறேன். டெய்லி உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களால வர முடியுமா? கண்டிப்பா வருவேன். அதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? வேண்டாம் வேண்டாம், இனி அதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. என்ன அடுத்த ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியா? அப்படியும் சொல்லலாம். அது
குழந்தையா? ஏங்க எப்ப தெரியும்? காலையில தான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னவா இருக்கும்? பையனா பொண்ணா? ரெண்டும். ரெண்டுமா? கிருஷ்ணா நில்லு. மா, ஆடிட்டர் பேசினாரு. எதுக்காக கம்பெனியில சம்பளத்தை நிறுத்தி வச்சிருக்க? ஒன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. அது லோக்கலில் நம்ம சரக்கு சரியாக போகிறதில்ல, எக்ஸ்போர்ட் மட்டும் தான் போகுது. அதான் சம்பளத்தை நிறுத்தி வைக்க சொன்னேன். அறிவில்லையா உனக்கு? ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கலனா வேலை எப்படி நடக்கும்? அம்மா, இவனுங்க இல்லைனா என்னம்மா, வேற ஆளை வச்சு பார்த்துக்கலாமா? தப்புடா கிருஷ்ணா. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள நல்லா பாத்துக்கணும். அப்பதான் நாம நல்லா இருக்க முடியும். 3 மாசமா சம்பளம் போகலையா? இதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க தானே அத்தை கம்பெனி முடிவு எல்லாத்தையும் இவரே எடுக்க சொன்னீங்க. இவரும் இதெல்லாம் வேணான்னு தானே சொன்னாரு. அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த ஆடிட்டர் ஏன் தேவையில்லாத வேலை பார்க்குறான்? ஏற்கனவே வேணும் வேற கம்பெனிக்கு வர்றதே இல்லை. பாத்தீங்களாம்மா எப்படி இருக்கான்னு? இப்போ இந்த சம்பள விஷயத்தை என்ன பண்ண போற? அதை பற்றி பேசணும்னு தாம்மா நானும் நினச்சேன். பேசாமல் இருக்கிற 2 யூனிட்டையை விற்றுட்டு நம்ம சென்னைக்கு போயிடலாமா? நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதை வச்சு வெறும் பேக்கிங் மட்டும் பண்ணிக்கலாமா? இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் சரியாக வராது. ஃபேக்ட்ரியை விற்றுட்டு வெளியிலேருந்து வாங்கி பண்ணுறது தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதுமா. ஆமாங்க, இங்க இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நல்லா இருந்தாங்க என் தம்பி, இப்ப பாருங்க எப்படி ஆயிட்டான்னு. என்னைக்கு அவ இந்த வீட்டை விட்டு போனாலோ அன்னைக்கே கிரகம் பிடிச்சிருச்சு. இதுக்கு மேலேயும் நாம இங்க உட்கார்ந்துருந்தா இன்னும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான் படணும். நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? சரிப்பா, போலாம். நீ சொன்ன மாதிரியே வெறும் எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணிக்கலாம். லாயர் கிட்ட பேசி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி பண்ண சொல்லு. சரிம்மா, மற்ற ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு நான் பார்த்துக்கிறேம்மா. வாங்க முதலாளி. வா பாரதி, என்னப்பா இது? 2 நாள் ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனையை இழுத்து வச்சிருக்க. நான் இதை வேணும்னு செய்யல முதலாளி. தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாம செஞ்சியோ நமக்கு எதுக்குப்பா வீண் வம்பு? நல்லா கேளுங்கய்யா, யாரோ எவனையோ விட்ட வந்தா இவனுக்கு என்ன? இப்போ என்ன முதலாளி பண்றது? இப்போதைக்கு பிரச்சனை இல்ல, அவனை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. என்னங்கய்யா சொல்றீங்க? வர்றப்ப இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு தான் வரேன். அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல உள்ள வச்சிருக்காங்க. அதனால இப்போதைக்கு அவனால எந்த தொந்தரவும் இல்லை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பவானி மாசமா இருக்கா. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? என் பிள்ளைங்க 2 பேரும் இப்போ ஒரு குடும்பமாயிட்டாங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு நிறைவா இருக்கு. சரி சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு. போய் பவானிய கூட இருந்து பார்த்துக்கோ. பரவாயில்ல முதலாளி, வேலை நிறைய இருக்கு. பெரிய வேலை, அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். நீ வீட்டுக்கு கிளம்பு.
டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. வணக்கம் டாக்டர். உட்காருங்க. ஆ பொதுவா லேடிஸ்க்கு எப்பயும் இருக்கிறத விட கர்ப்பமா இருக்கிற காலத்துல உடம்புல நீர் சத்து அதிகமா இருக்கும். அதனால கால்ல வீக்கம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அது பவானிக்கும் இருக்கு. ஆனா இது ஒன்றும் காம்ப்ளிகேஷன் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டா பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் நிக்காதீங்க. நைட்ல எப்பயும் இடது பக்கம் படுத்து தூங்குங்க. இதனால என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? நீங்க இவ்ளோ பயப்பட வேணாம். இது மைனரான விஷயம்தான். டாக்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுங்கம்மா. எனக்கு திக்கவாயிருக்கு. அந்த பிரச்சனை குழந்தைக்கும் வருமா? என்ன டாக்டர் அமைதியாயிட்டீங்க? அப்படியெல்லாம் இருக்காதுல்ல? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. சில சமயம் திக்குவாய் பிரச்சனைங்கிறது பெத்தவங்க கிட்ட இருந்து கூட குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல அதை உறுதியா சொல்ல முடியாது. அப்போ என் குழந்தையும் என்ன மாதிரி தான் இருக்க போதா டாக்டர்? சேச்சே, 100% அப்படிதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. சமயங்கள்ல அப்படி இல்லாம கூட குழந்தைங்க பிறக்கிறது உண்டு. பாப்பா, டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீயும் என்ன மாதிரி குறையோட பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கம்மா. அப்படி இருக்க கூடாதுன்னு நான் பயப்படுறேன். ஆனா எங்க அவங்க சொன்ன மாதிரி நடந்துருமோன்னு மனசு அடிச்சுக்குது பாப்பா. நீ என்ன மாதிரி இருக்கவே கூடாது. நான் தைரியமே இல்லாத ஒரு கோழை. பிறக்கும் போதே குறையோட பிறந்ததுதான் என் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் பாப்பா. நீ உன் பாட்டி மாதிரி தான் பிறக்கணும். அவங்கள மாதிரியே தைரியசாலியா, அவங்கள மாதிரி புத்திசாலியா, அவங்கள மாதிரி பேச்சு, அவங்கள மாதிரி நடையில எல்லாமே உன் பாட்டி மாதிரி தான் நீ இருக்கணும். அப்பதான் இந்த உலகத்திலேயே நீ பெரிய ஆளாக முடியும். நீ என்ன மாதிரி பிறந்தா காலம் பூரா பயந்து பயந்தே தான் ஒரு வாழ்க்கை வாழணும். நீ அப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. அது ஒன்னதான் நான் சாமி கிட்ட தினமும் வேண்டிக்கிறேன். அல்லா, என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும். பாப்பாக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதுக்காக என் உயிரை கூட எடுத்துக்கோ. ஆனா என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துற கடவுளே. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஹலோ, உங்களை தான் கேக்குறேன். யார் பேசுறீங்க? அம்மா, பவானி பேசுறம்மா.
பவானி, சரிக்கா, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா, அப்படி கூப்பிடாத. அம்மான்னு கூப்பிடுற உரிமையை நீ எப்பவோ இழந்துட்ட. இவ்வளவு நாள் இல்லாம இப்ப எதுக்கு போன் பண்ண? திடீர்னு எங்க ஞாபகம் வந்துடுச்சா? நான் உங்களை நினைக்காத ஒரு நாள் கூட இல்லம்மா. ஏமா என் மேல இன்னும் உங்களுக்கு கோபம் குறையலையா? கோவமா? கோவப்படுறதுக்கு எங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? பெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தா கோபம் வரும். இல்லாத நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. நீங்களும் என்ன மன்னிக்கலன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதும்மா. தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு. தெரிஞ்சே செஞ்ச துரோகத்துக்கு கிடையாது. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஆனா உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதும். நாங்க உன் மேல வச்ச நம்பிக்கையை எப்பவோ உடைச்சிட்டேன். உன்னால நான் பட்ட அவமானத்தை அவ்வளவு சாதாரணமா மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது. உன் குரலை கேட்கவே எனக்கு விருப்பம் இல்லை. போனவே இல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. பவானி, பவானி, என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? அம்மாட்ட பேசினியா? குழந்தை பிறக்க போற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா அவங்களுக்கு என் குரலை கேட்கவே விருப்பம் இல்ல. போனை வச்சுட்டாங்க. சரி விடு, ஏதாவது கோவத்துல பேசியிருப்பாங்க. இது வெறும் கோவமா தெரியலங்க. என் ஆட்டியோட வெறுத்துட்டாங்கன்னு தோணுது. என்ன பேசுற? எந்த அம்மாவும் பெத்த பொண்ணை அப்படி வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க. அதுவும் நீ அம்மாவை போறது தெரிஞ்சுனா அவங்க தான் முதல்ல சந்தோஷப்படுவாங்க. கேட்க நல்லாதாங்க இருக்கு. ஆனா இதெல்லாம் கண்டிப்பா நடக்குமாங்க? நாம நடக்கும்னு நினைக்கிறது கண்டிப்பா நடந்தே தீரும்னு சொல்லுவாங்கல்ல. நம்பிக்கையோட இருப்போம் பவானி, நல்லது நடக்கும். டெலிவரி டைம்ல நீ மனசை கஷ்டப்படுத்திக்காத. சாப்பிடலாமா? சரி. பவானி, பவானி, என்னாச்சு? 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 என்னாச்சு பவானி? ஒண்ணு இல்ல பவானி, ஒண்ணு இல்லம்மா, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. மெதுவா. ஒன்றும் இல்லை பவானி. மெதுவா. ஒன்றும் இல்லை பவானி, ஒன்றும் இல்லை. பயப்படாத. சார், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. பாரதி, ஐயோ. ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுத்து. பாரதி, பவானியை உள்ள கூட்டு போயிட்டாங்களா? கூட்டிட்டு போயிட்டாங்க முதலாளி.
எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. டேய் நீ ஏன்டா பயப்படுற? புள்ள பிறக்க போகுது, சந்தோஷமா இருடா. பாரதி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு. நீங்க தைரியமாவும் பயம் இல்லாம இருந்தா தான் எங்களால அதை பண்ண முடியும். ஒண்ணு இல்ல, பொறுமையா இரு, பொறுமையா இரு. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சரி சரி சரி, அப்படியே அப்படியே. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. அமைதியா இரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். டாக்டர், பல்ஸ் செக் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஒண்ணு அமைதியா இரு. ஆயிடுச்சு. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. முடிஞ்சு முடிஞ்சு. பொறுமையா இரு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வலி கொஞ்சம் அதிகமா இருக்கதான் செய்யும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஒரு தாயா அதை பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நல்லா அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவ்வளவுதான். முடிஞ்சு முடிஞ்சு. கொஞ்சம் பொறுத்து. அழகான குழந்தைய பெத்து எடுத்துட்டீங்க. டாக்டர், குழந்தைய கையில தூக்குங்க. எஸ் டாக்டர். பேபி நார்மலா இருக்கா பாருங்க. என்ன டாக்டர் இது, குழந்தை அழுகவே இல்ல. முதல்ல ஹார்ட் ரேட்டும் பிரீத்திங்கும் செக் பண்ணுங்க. த்ரோட்ல கூட பிளாக் இருக்கலாம். ஓகே? என்ன குழந்தை அசைவு கூட இல்லாம இருக்கு? குழந்தைய பெட்ல படுக்க வைங்க. ஓகே டாக்டர். ஹார்ட் பீட் பாருங்க. குழந்தையோட விரலை பிடிச்சு பிளட் சர்க்குலேஷனை நார்மலைஸ் பண்ணலாம். அப்போ சரியாக வாய்ப்பு இருக்கு. டாக்டர், குழந்தைகிட்ட எந்த அசைவும் இல்லையே. நீங்க அந்த ஃபிங்கர்ஸை நல்லா அழுத்துங்க. அப்படிதான், நல்லா அழுத்துங்க. என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும். பாப்பாக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. அதுக்காக என் உயிரை கூட எடுத்துக்கோ. ஆனா என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துரு. அம்மா எழுந்திருங்க. அம்மா இங்க பாருங்க. டாக்டர், எஸ், பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, தைரியமா இருடா. சாரி சார். பிரெக்னன்சியில சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுனால எங்களால குழந்தைய மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க.
அவளுடைய திங்ஸ் எதுவுமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அவளுடைய நினைவுகளும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. கவலைப்படாதடா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. பவித்ராவை நல்லபடியா வளர்ப்போம்டா. தைரியமா இருடா மாப்ள. மா, நம்ம ஜோதிக்கு நல்ல சம்பந்தம் வந்திருக்குமா. பையன் பேரு முரளி. சேலத்தில் நம்ம முத்துசாமி இருக்கார்லம்மா, அவருடைய பையன்தாம்மா. முத்துசாமின்னா காயத்ரியோட தூரத்து சொந்தம் தானே? ஆமாம்மா, சித்தி தான் இந்த சம்மதத்தை சொல்லிவிட்டாங்க. என் தம்பிக்கு தான் கல்யாண காட்சின்னு நடத்தி பார்க்க முடியல. இவளுக்காவது பண்ணி வைப்போன்னு. இல்லப்பா, அந்த குடும்பம் நமக்கு சரியா வரும்னு எனக்கு தோணல. அதெல்லாம் வேண்டாம், வேற மாப்பிள்ளை பார்க்கலாம். மா, நம்ம ஜோதிக்கும் பையனை பிடிச்சிருக்கு. அப்போ எல்லாரும் பேசி முடிவெடுத்துட்டு என்கிட்ட தகவல் சொல்றீங்க? அப்படி இல்லைம்மா, காயத்ரி சித்தி ஜோதிக்கிட்ட நேராக பேசியிருக்காங்க. அவங்களும் இந்த சம்பந்தம் சரியா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, அப்ப அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க, சரியா தான் இருக்கும். ஏம்மா, உங்களுக்கு இதுல எதுவும் விருப்பம் இல்லையா? சேச்சே, அப்படிலாம் இல்லைம்மா. என்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிருக்கலாமேன்னு ஒரு வருத்தம் தான். பரவாயில்ல, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா எனக்கும் தானே சந்தோஷம். கிருஷ்ணா, சொல்லுங்கம்மா. காயத்ரி கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு பையன் வீட்ல இருந்து வந்து பார்க்க சொல்லு. நீங்களே பேசிட்டா நல்லா இருக்கும்மா. இனி நான் எதுக்கு? வீட்டுக்கு மூத்தவன் நீ இருக்கல்ல, நீயே இருந்து பாத்துக்க. ரமாவின் ஈடுபாடு இல்லாமல் தனது கல்யாணம் நன்றாக நடக்கவில்லை என்ற கோபம் ஜோதியை ரமாவின் பக்கம் இருந்து காயத்ரியின் பக்கம் போக செய்தது. மெல்ல ரமாவின் குடும்பம் காயத்ரியின் கைவசம் சென்றது. அதன் பிறகு ரமாதேவியின் குடும்பம் சென்னையில் குடியேறியது. என்னங்க, உங்க பையன் உதைக்கிறாங்க? பையனா? இல்லை இல்லை, என் பொண்ணு உதைக்கிறா. அது எப்படி பொண்ணுங்கிறீங்க? நிச்சயமா அது எனக்கு நல்லா தெரியும். பொண்ணையும் நம்ம அம்மாவையும் உரிச்சு வச்ச மாதிரி என் பொண்ணு வருவா பாரு. சரி பாப்போம். நீங்க நினைக்கிற மாதிரி
பொண்ணாவே பிறந்ததுன்னு வைங்க, பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நீ தானே முடிவு பண்ணுவ, நீயே சொல்லு. தெரியல, நீங்களே சொல்லுங்க. நான் உன்னையும் அம்மாவையும் மீறி அப்படி என்ன பெருசா யோசிச்சுட போறேன். ம், உன் பேரு பவானி, ம், என் பேரு பாரதி. ம். அவ பேரும் பால் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்ல? அவ பேரு பால் ஆரம்பிக்கணும், ஆனா அவங்க பாட்டியை நினைவுபடுத்துற மாதிரி கம்பீரமா இருக்கணும். ரொம்ப கம்பீரமா. நேர்மையா, ம், ரொம்ப தூய்மையா, ம். பவித்திரமா. பால் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? பவானி, பவித்ரான்னு பேர் வச்சா எப்படி இருக்கும்? ஏய், நல்லா இருக்குங்க. ஏய், சூப்பர் ஐடியா. நம்ம பொண்ணுக்கு பேரு பவித்ரா தான். ஓகே. பவானி, நீயும் நானும் ஆசைப்பட்டு முடிவெடுத்த மாதிரியே இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு நான் பேர் வைக்க போறேன். பவித்ரா, 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 சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை கலை தீர்த்து உலகில் என்னை கலை தீர்த்து உலகில் ஏற்றம் புரிய வைத்தாய் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை கலி தீர்த்து உலகில் என்னை கலி தீர்த்து உலகில் ஏற்றம் புரிய வைத்தாய் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே பிள்ளை அடுத்து திருக்குறள் போட்டி. பவித்ரா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். பேசும் எல்லா குரலையும் அழகா சொல்லணும். சரி தாத்தா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது. ஊதியம் இல்லை உயிர்க்கு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. மெச்சியுனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. மெச்சியுனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. மாணவர்களுக்கான போட்டி இனிதே நிறைவு பெற்றது. இப்பொழுது பரிசளிப்பு விழா. திருக்குறள் போட்டியில் முதல் பரிசு பவித்ரா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். வாமா, இந்த சின்ன வயசுல ரொம்ப அழகா திருக்குறள் சொன்னீங்க. அப்படி யாரு உங்களுக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்தா? என் அப்பா தான். அப்பாவா? அது இருக்காங்க. சார் கொஞ்சம் இங்க வாங்க. டேய் மாப்ள, வாங்க போடா. வாங்க சார்.
சந்தோஷம் சார். ம் அருமையா சொல்லி கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். இப்பவே இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா, ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவா. தேங்க்யூ சார். பாத்தியா பவானி, நம்ம பவித்ரா ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கா. எதில் தெரியுமா? திருக்குறள் போட்டியில். எங்கள் பவித்ராவுக்கும் ஏதாவது குறை இருந்துருமோன்னு நீ பயந்துக்கிட்டே இருந்தல்ல. ஆனால் இன்னைக்கு அவள் எப்படி பேசினா தெரியுமா? மொத்த கூட்டமும் கைத்தட்டினதில்ல, எனக்கே உடம்பு செலுத்து போச்சு. இதுக்கு தானே பவானி நீ ஆசைப்பட்ட. நீ ஆசைப்பட்டது இன்னைக்கு நடந்துருச்சு. நம்ம பொண்ணு பெரிய ஆளா வருவான்னு பெரிய ஆளுங்கள்லாம் சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா இந்த சந்தோஷத்துலயும் எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம், நீ என் கூட இல்லைங்கிறது மட்டும்தான். இதையெல்லாம் நீ இருந்து பார்க்காம போயிட்டே பவானி. அப்பா, ஏன்பா அழறீங்க? அழாதீங்கப்பா. நீங்க தானே சொல்லுவீங்க அம்மா எப்பவும் நம்ம கூட தான் இருக்காங்கன்னு. அப்போ அவங்களும் இதெல்லாம் பார்த்து ஹாப்பியா இருப்பாங்கல்லப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா அழாதீங்கப்பா, அப்புறம் நானும் அழுவேன். வேணாம் சொல்லும், வேணாம். நீ எதுக்காகவும் எப்பவும் அழவே கூடாது. நீ சொன்ன மாதிரி உன் அம்மாவும் நம்ம கூடவே இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. சாமியா, தெய்வமா, கடவுளா. இனிமே அப்பா அழவே மாட்டேன். என் மேல ப்ராமிஸ்? உண்மையாவே உன் மேல ப்ராமிஸ். போதுமா? என்ன சார் இது? இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நாம எப்படி கட்டி இதெல்லாம் சரி பண்ண போறோம்? புரியுது மேடம். நானும் கிருஷ்ணா தம்பிக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவருக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியாம தான் இருக்கு. இப்ப வரைக்கும் கணக்குப்படி கம்பெனியோட மொத்த அசெட்ஸும் சேர்த்து மதிப்பு மட்டும் 200 கோடி. ஆனா இப்ப நம்ம கடனே 100 கோடிக்கு மேல வருது. அதனாலதான் மேடம் நாம வேற ஒரு இன்வெஸ்டர் கிட்ட போய் நிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இவ்ளோ பெரிய லாஸை சரி பண்ணி கம்பெனியை கொண்டு போறது ரொம்ப பெரிய விஷயம் மேடம். மேடம், நீங்க தான் அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். இல்ல சார், முன்ன மாதிரி என்னால கம்பெனி விஷயத்துல பெருசா ஈடுபாடு காட்ட முடியல. அப்படியே நான் ஒரு முடிவெடுத்தாலும் அது தப்பாயிடுமோன்னு பயமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எனக்குன்னு இருந்த நம்பிக்கையுமே இப்ப என்னை விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கம்பெனி ஆச்சும் விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப அதுவும் முடியல. அப்ப அந்த 100 கோடி கடனுக்காக நம்ம கம்பெனியை இன்வெஸ்டருக்கு எழுதி கொடுத்துடலாம்னு சொல்றீங்களா மேடம்? அதை விட்டா வேற ஒரு வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும்.
ஏண்டா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உன் குழந்தையோட நீ சந்தோஷமா இருப்பியா? ஏய், 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 நில்றா. ஏய், இல்ல. அப்பா பயமா இருக்குப்பா. பயப்படாதம்மா, ஒன்றும் இல்லை, பயப்படாத. மாப்பிள்ள மாப்பிள்ள, நீ பவியை கூப்பிட்டு போயிடு. சரிடா, நீடா. நான் அவனை சமாளிச்சுக்கிறேன். அவன் வரத்துக்குள்ள பவியை கூட்டிட்டு போயிடுறான். நீ திருக்குடு போ. அப்பா வந்துடுறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஒன்றும் இல்லடா, நீங்களும் வாங்கப்பா. கண்டிப்பா வந்துடுவேன். நீ நீ திருக்குட பத்திரமா போ, நான் வந்துடுறேன். சொன்னா கேப்பல்ல? ஏய் போடா மாப்பிள்ள, ஏய் போடா. பவி வாமா. டேய், நில்றா. நீ கொண்ட ஒரு வழி பண்ற. டேய், நில்றா. டேய். டேய், இல்ல. தம்பிக்கோ பாக்குற. இன்னைக்கு நீ என் கையில செத்தடா. உடா. ஜோதி, ஜோதி. என்ன நீ? அத்தை கிட்ட கம்பெனி விக்கிற மீட்டிங் பத்தி சொல்லணும்ல, சீக்கிரம் வா. சரியா நீ வாங்க. அம்மா. என்னம்மா? கம்பெனிய வேற ஒருத்தருக்கு விற்கிறதா பேசியிருந்தோம்லம்மா. நாளைக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே தானம்மா? என்னத்தை யோசிக்கிறீங்க? எல்லாமே ஏற்கனவே பேசி முடிவெடுத்தது தானே. அப்புறம் என்னத்த? நஷ்டத்துல போற கம்பெனிய வாங்கறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கிறப்போ அத விக்கிறது தானே நல்லது. சரி, அப்ப வர சொல்லிடுங்க. ஜோதி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டா பேசிட்டீங்கல்ல? பேசியாச்சுமா, எல்லாம் கரெக்டா வந்துரும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி. அப்பாட, ஒரு வழியா அத்தை ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல அந்த கம்பெனியை வித்து ஒழிச்சாதான் நிம்மதி. அடுத்து எப்படியும் அதானே நடக்க போகுது. வாங்க போலாம்.
சார் உங்களை கூப்பிடுறாரு. என்னாச்சு சார்? பாரதி கிடைச்சிட்டானா சார்? இல்லைங்க, ஃபுல்லா தேடி பார்த்துட்டாங்க, ஆள் கிடைக்கல. சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்படிலாம் இருக்காது சார், அப்படிலாம் இருக்காது சார். நானும் ஒன்னும் கன்ஃபார்மா சொல்லல. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த பாலத்துல இருந்து விழுந்தவங்க ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வச்சுதான் நான் சொல்றேன். பொழைக்கிறது கஷ்டம்தான். ஒருவேளை உயிரோட இருந்தா அவரே வந்துடுவாரு. அப்படி வரவே இல்லைன்னா அவர் உயிரோடவே இல்லைன்னு தான் எடுத்துக்கணும். ஐயோ கடவுளே! பவித்ரா, வாமா, வந்து சாப்பிடுமா. எனக்கு வேணாம் தாத்தா. காலையில இருந்து சாப்பிடலையாமா? வேணாம் தாத்தா. அப்பா அப்பா தானே எனக்கு தினமும் ஊட்டி விடுவாங்க. அவர் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் எனக்கு எதுவும் வேணாம். பேசாம பவித்ராவ அவ பாட்டி வீட்டுல கொண்டு போய் சேர்த்துடலாமா? பாட்டி வீடா? பவானியோட அம்மாடா. அவங்கள பத்தி பவானி நிறைய சொல்லியிருக்கா, ரொம்ப நல்லவங்கன்னு. ஆனா அவங்க தான் பவானி மேல கோவத்துல இருக்காங்களே. அந்த கோவம் எல்லாம் பவித்ராவை பார்க்கற வரைக்கும் தான்டா. பேத்திய பார்த்தா அவங்க மனசு மாறி பவித்ராவை ஏத்துப்பாங்கடா. நாம சென்னைக்கு கிளம்பலாம். ஐயா, இதுக்கு பவித்ரா ஒத்துக்குவாளா? அவ சின்ன பிள்ளடா. நான் சொல்லிக்கிறேன், நீ டிக்கெட்டை ஏற்பாடு பண்ணு. பவித்ராவோட வாழ்க்கைய அவங்க பாட்டி ரமாதேவி தான் முடிவு பண்ண போறாங்க. என்ன ஜோதி, உங்க அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்க சித்தி. சரி சரி, டீலுக்கு ஒத்துப்பால? ஒத்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நினைக்கிறதெல்லாம் இல்ல ஜோதி, கண்டிப்பா ஒத்துக்கணும். அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும், புரியுதா? புரியுது சித்தி, பண்ணிடலாம். சித்தி, அம்மா வந்துட்டாங்க. வாங்க மேடம். வணக்கம், உட்காருங்க. ஓகே மேடம். இதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க பார்த்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம் மேடம்.
என்ன கிருஷ்ணா இது? மா, நம்ம கம்பெனியோட வேல்யூக்கும் இவர் கோட் பண்ணி இருக்கிற வேல்யூக்கும் சம்பந்தமே இல்லையே. அது வந்துமா. ஏன் ஜோதி, நீ கவனிக்கலையா? இல்லம்மா, நான் பார்க்கல. நீ முதல்ல படிச்சு பாரு. ஜோதி, கிருஷ்ணா எதுவும் பேச மாட்டான். நான் சொன்ன மாதிரி நீ சொல்லு. அம்மா, இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ வச்சுதான் இவங்க அமௌண்ட்டை கோட் பண்ணிருக்காங்க. நம்ம கம்பெனி ஷேர் முன்ன மாதிரி இல்லம்மா. அதுவும் இல்லாம இப்ப நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. அதெல்லாம் வச்சுதான் இந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுவே பெரிய விஷயமா? சொல்லணும். அம்மா, நம்ம கம்பெனி மேலே வாங்கின கடனே ஏகப்பட்டதாகி போச்சுமா. இதுக்கு மேலே நம்ம ஸ்டெப் எடுக்கலன்னா பேங்க்லேருந்து வந்து சீல் வைக்கிற மாதிரி ஆகிடுமா. என்ன மேடம், உங்களுக்கு ஓகே தானே? சாரி சார், எங்க கம்பெனியோட ரெப்புடேஷன் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க. அதே மாதிரி என் கம்பெனியோட வேல்யூ எனக்கு தெரியும். கிருஷ்ணா, அந்த ஃபைலை கொடு. அம்மா, இந்தாங்கம்மா. உங்களுக்கு நான் சொன்ன இந்த டேர்ம்ஸ் ஓகேனா ஃபர்தரா பேசலாம். யோசிச்சு சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். என்னாச்சுக்கா? ரமா ஒத்துக்கல. கடைசி நேரத்துல சொதப்பிட்டா. ஏங்கா இப்படி பண்றாங்க? அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல. இந்த கம்பெனியை யாருக்காக புடிச்சு வச்சிருக்கா? என்ன பவி, ஹைதராபாத் மாதிரி இல்லாம இங்க எல்லாரும் வித்தியாசமா இருக்காங்களேன்னு பாக்குறியா? எனக்கு எதுவும் வித்தியாசமாவே தெரியலையே. அங்க இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்காங்க. 600 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியலன்னு சொல்ற? ஆமா மாமா. தாத்தா, இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப அழகா தமிழ் பேசுறாங்க. தாத்தா, இங்க தமிழ்ல பேசுற மாதிரி உலகம் பூரா தமிழ்ல பேசினா நல்லா இருக்கும்ல தாத்தா? பாத்தியாடா என் பேத்திய எப்படி யோசிக்கிறான்னு? ரைட்டு, வந்து இறங்குனதுமே மொழி பாசமா? என்னம்மா, ஊருக்கு புதுசா வந்திருக்கியா? எங்க பாட்டியை தேடி வந்திருக்கோம். தேடி வந்திருக்கியா? ஆமா, அவங்கள நான் பார்த்ததே இல்ல. இப்பதான் முதல் வாட்டி பார்க்க போறேன். உனக்கு பிடிச்ச பூவை ஏதாவது எடுத்துக்கோ பாப்பா. தாத்தா, இந்த பூ நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. சரி வாமா. வர பாட்டி. போயிட்டு வாமா. ஐயா, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆட்டோ பிடிச்சிக்கலாம். சரி. தாத்தா, இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போதும் பவி, வந்ததுல இருந்து இத 10 தடவைக்கு மேல சொல்லிட்ட. போதும். பாருங்க தாத்தா, அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவ சந்தோஷப்படுறா. சார், என்ன சாப்பிடுறீங்க? முதல்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாமே இருக்கு சார்.
நம்ம கடை இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். பேப்பர் ரோஸ்ட்ல பாட்டே எழுதலாம். பூரி புசு புசுன்னு பலூன் மாதிரி இருக்கும். பொங்கல் வலு வலுன்னு அல்வா மாதிரி இருக்கும். இடியாப்பம் பஞ்சு மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க அங்கிள். நீங்க ஆர்டர் சொன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். என்ன சாப்பிடுறீங்க? இப்போ நீங்க சொன்னது எல்லாத்துலயும் ஒரு ஒரு பிளேட் எடுத்துருவாங்க. எனக்கு ஒரே ஒரு தோசை மட்டும் போதும். எனக்கு ஒரு பூரி போதும். ஒரு பூரியா? ஏன் பாப்பா, நல்லா சாப்பிடு. ஏய் பாப்பாக்கு ஒரு செட்டு பூரி. அங்கிள், நீங்க ஆர்டர்லாம் அழகா தான் சொல்றீங்க. ஆனா ஒரு சின்ன பிள்ளை ஒரு பூரி தான் சாப்பிடும் தெரியாதா? உங்க பேத்தியா சார்? பயங்கரமான ஆளு சார். பவி, நீ சந்தோஷமா இருந்து பார்த்துருக்கேன். ஆனா இவ்வளவு சந்தோஷமா உன்னை பார்த்ததே கிடையாது. இப்பவே இப்படின்னா உன் பாட்டிக்கிட்ட போனதும் உன்னோட சந்தோஷம் 100 மடங்காக போகுது. சூப்பரா இருக்கு தாத்தா. இவ்ளோ டேஸ்டா நான் சாப்பிட்டதே இல்ல. சாப்பிடுமா. சார் பில் கொடுத்துடலாமா சார்? எனக்கு இன்னொரு பூரி. பாக்காதீங்க, பசிச்சா சில சமயம் என்ன போல சின்ன பிள்ளை 2 பூரி கூட சாப்பிடும். தாத்தா, நம்ம இன்னொரு பேக் காணோம். என்னம்மா சொல்ற? என்ன சார்? இல்லைங்க, எங்க பேக் ஒண்ண காணோம். என்ன பேக் காணுமா? அம்மா எவ்வளவு பணம் இருந்துச்சு? பணம் எல்லாம் இல்லைங்க, ஒரு முக்கியமான அட்ரஸ் அதுல இருந்துச்சு. அட்ரஸ் தானே, இதுக்கு போய் என்னங்க பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? ஏங்க நீங்க பொறுப்பு இல்லாம பேக தொலைச்சிட்டு என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல கிளம்புங்க சார். சரி சரி போறோம். அதுக்கு ஏன் கத்துறீங்க? வாங்க தாத்தா. எல்லாம் இவனால. அப்பயே போலான்னு சொன்னேன். இப்ப இந்த ஊர்ல அட்ரஸ் இல்லாம ரமாதேவிங்கிற பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இப்ப பாட்டியை தேடுறதெல்லாம் நடக்கிற காரியமா? எல்லாம் போச்சு. வா. சொல்லுங்க காயத்ரி மேடம். நம்ம வேற அமௌண்ட் சொல்றாளா? ஆமா மேடம். சரி, அதுக்கு ஒத்துக்கோங்க. மேடம், அது ரொம்ப அதிகமான விலை. அதை ஒத்துக்கிறது நமக்கு பெரிய லாஸ். ரெக்கவர் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும் மேடம். நம்ம தொடர்ந்து இந்த கம்பெனி நடத்துறதுல எனக்கு பர்சனலா இதை விட பெரிய லாஸ். அதனால லாஸ பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ சொன்ன அதே அமௌண்ட்டுக்கு சரின்னு சொல்லி டீலை க்ளோஸ் பண்ணுங்க. அது எவ்வளவு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல. எதுக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா. என்ன ஈஸ்வர் பேசிட்டு இருக்கிறது? காயத்ரி ஞாபகம் இருக்குல்ல? சொன்னதை மட்டும் செய்யுங்க. சரிங்க மேடம். என்ன சார், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் மேடம். என்ன அதுக்குள்ள மனசு மாறிட்டீங்க? உங்க கம்பெனி மேல இருக்கிற மரியாதை தான் மேடம். நியாயமா பார்த்தா இது எங்களுக்கு லாஸ் தான். இருந்தாலும் உங்க கம்பெனி பிராண்டோட நேம்காக தான் மேடம். கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனி இது. அதை நீங்க கரெக்டா நடத்தினா போதும். கண்டிப்பா மேடம். ஓகே மேடம், அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வாரமே வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமே. இல்ல வேண்டாம். இந்த வாரம் வேண்டாம், இன்னும் 2 வாரம் கழிச்சு பண்ணிக்கலாம். சரின்னு சொல்லு. ஓகே மேடம், அப்படியே பண்ணிக்கலாம்.
இந்தாங்க மேடம், இந்த ப்ரீ அக்ரிமெண்ட்ல மட்டும் சைன் பண்ணிடுங்க மேடம். கிருஷ்ணா, அம்மா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீ எதுவும் வாங்க வேண்டாம். எல்லாம் முடிஞ்சதும் பார்த்துக்கலாம். ஏமா? காரணமாக தான். டிரைவர், சிக்னல் ரைட் எடுத்துக்கோங்க. நம்ம கோவில் போயிட்டு போலாம். இப்போ எதுக்கு ஜோதி கோயிலுக்கு? இல்லம்மா, வழக்கமா அக்ரிமெண்ட் சைன் ஆனா நீங்க கோவிலுக்கு போவீங்கல்ல. ஏதோ ஒன்று தொடங்குறப்போ கோயிலுக்கு போய் வேண்டிக்கலாம். முடிய போகிற விஷயம் தானே இது. இதில் கோயிலுக்கு போய் என்ன ஆக போகுது? நான் நம்பின உண்மை, நேர்மை, சாமி இதை எல்லாமே என்ன என்னைக்கோ கைவிட்டுடுச்சு. இப்போதைக்கு என் மனசுல உள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு. அதை தாண்டி வேற எதுவும் எனக்கு வேண்டாம். எடுத்துக்கோங்க. வாங்க. அம்மா, வணக்கம்மா. நீங்க கந்தசாமி தானே? ஆமாம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. சரிங்கம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கோம். அதான் உங்களை நேர்ல பார்த்துட்டு பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தோம். வாமா, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். வாங்கிக்க. கல்யாணம் எங்க வச்சிருக்கீங்க? நம்ம ஊர் வேலாயுத பாளையத்துல. கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் அவசியம் குடும்பத்தோட வரணுமா? இங்கே பிஸ்னஸ் வேலைங்க ஏகப்பட்டது இருக்கு. நாங்கள் சொல்கிறோமே. சரிங்கம்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம்மா. இருங்க இருங்க கிருஷ்ணா. அம்மா, 2000 பணம் கொடு. தோமா. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க எல்லாரும் மறக்காம வந்துருங்கம்மா. சரி, வாங்க. ஏங்க, இங்க பாருங்க, பைய விட்டுட்டு போறீங்க பாருங்க. இது எங்க பேக் இல்லைங்கம்மா. நீங்க கொண்டு வந்த பையோட தான் இருந்தது. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. அம்மா, என்னண்ணே?